சிலர் வந்து உங்கள் வீடியோவை உங்கள் தமிழ் வச்சு வீடியோவெல்லாம் போட்டு இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் போய் சொன்னார், அதுக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க, அந்த விளக்கமே தப்புங்கிற மாதிரி சிலர் பேசி என்ன தப்பு பண்ணுறாங்க? ஒர்க் ஷாப் வேறு தொழிற்சாலை வேறுங்கிற மாதிரி. ஒர்க் ஷாப் வேறு தொழிற்சாலை வேறுன்னு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கிலீஷ் டிக்ஷனரியில் சினனிம்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். மையப்புள்ளி இங்கே என்னென்னா, அவர் கேட்ட கேள்வி எது? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து விஜய் கேட்ட கேள்வி. அதுக்கு என்ன பதில்? ஃபெலிக்ஸை போட்டாச்சா? முதல்வருக்கு சேர்ந்த கூட்டத்தை எல்லாம் வரிசையாக போட்டு ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. பயங்கர கூட்டம்ன்றாங்க. ஏன் இதை இப்போ சொல்லணும்? இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட 100 பேருக்கு மேலே வந்து வெற்றி பெற்று வந்தாங்க. விஜயோட படத்தை பயன்படுத்திட்டாங்க, கொடியை பயன்படுத்திட்டாங்க. விஜய் வந்து கேம்பெயினுக்கு போல. அப்போ அதெல்லாம் என்னது? அரசியல்ன்றது எலெக்ஷனில் நிற்கிறது மட்டும்தான் அரசியலா? இது வந்து சினிமாவுக்கான களம் கிடையாது இந்த அரசியலுங்கிறது. அதை புரிந்து கொண்டவர்கள் இங்கே இருக்குன்னா, இங்கே கூடிய கூட்டங்கள் அனைத்தும் வாக்குகளாக கண்டிப்பாக மாறாது. அது விஜய்க்கும் பொருந்துங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கும் பொருந்தும்னாரு. அதான் முக்கியம். எனக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்றாரு. சரி, அவர் தனக்கு வரலங்கிறனால விஜய் இன்னைக்கு அவர் யாரா என்னவா இருக்கிறாரு? ஒரு மவுத் பீஸா தானே இருக்கிறாரு. அந்த மவுத் பீஸா இருக்கிறதுக்கு அவருக்கு சில பதவிகள் கொடுக்கப்படுது. அப்ப அந்த வேலையை அவர் சரியா செய்யறாரு. அப்புறம் விழான்றோம், சேர் காலியா இருக்கு, மிக்சர் தண்ணி பாட்டெல்லாம் வச்சுமே எவனும் வரல. இங்கே என்ன இவ்வளோ வந்து காலையிலேருந்தே உட்காந்துருக்காங்க, வெயிலில் உட்காந்துருக்காங்க, மைக்கடிச்சு விட்றாங்க, தண்ணி பாட்டெல்லாம் அவ்வளோ நெருக்கிட்டு இருக்காங்க. எப்படா இது கூட்டம் வருது அப்படின்னும் போது இந்த கூட்டம் ஃபஸ்ட்டு என்ன ஆர்குமெண்ட்டு? இவங்கெல்லாம் ஃபேனுக்கும் தொண்டருக்கும் என்ன வித்தியாசம்? பாஜகவை எதிர்ப்பதற்கு நீண்ட அனுபவமும் உறுதியும் வேணும்ன்றாரு. நீண்ட அனுபவம்னு எதுக்கு இப்போ சொல்கிறாரு? ஏன்னா விஜயும் பிஜேபி எதுக்குறாரு, அதனால அனுபவம் வாய்ந்தது நாங்க அப்படின்றாரு. அப்போ எதுக்கு நான் சொல்லணும்னா, எங்க ஒரு பக்கம் நீங்க காக்கா கூட்டம்னு சொல்றீங்க. காக்கா கூட்டம்னா என்னது? கூரையில சோறு போட்டா காக்காலாம் வரும், தின்னுட்டு போயிடும். அதானே? அதை தானே சொல்ல வரீங்க? அப்ப அந்த காக்கா கூட்டத்துக்கு எதுக்கு இவ்வளவு பயன்றாங்க? இல்ல, காக்கா கூட்டத்தை பார்த்து போய் நீ இவ்வளவு வீக்கா இருப்பங்கிற மாதிரி. அது ரைட்டு, அதுதான். விஜய் ஆதரவாளர் இந்தியான்றாரு. அப்ப இவரை யாரால அனுப்பப்பட்டவர்? விஜய். பாஜக பி டீம். ரொம்ப சிம்பிள் தானே இது. நீங்க ஆல்ரெடி முன்முடிவுக்கு வந்துட்டீங்க, இந்த கருத்தை தான் நீங்க பரப்பணும்ட்டு. விஜயகாந்தை உண்மையா சொல்லப்போனா, விஜயை இன்னொரு விஜயகாந்தாக மாற்றுவதற்கு இங்க ஊடகங்கள் ரொம்ப மும்முரமா செயல்படுது. ஒரு 4 ஏரியாவை தான் இன்னும் கவர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். அடுத்து கரூருக்கு வேற போறாரு, முக்கியமான ஏரியா வேற. செந்தில் பாலாஜியுடைய. ஐயோ, அங்க போகும்போது தான் என்ன நடக்கும்? செந்தில் பாலாஜியோட டாக்டிக்ஸ் என்னன்னு தெரியும்ல? எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் போட்டு பாயசம் கொடுத்து விருந்து கொடுத்து பட்டியல் அடைச்சிருவாரு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் கூட அந்த அளவு பெரிய அளவில் பேசுவதெல்லாம் மாறல. ஏன்னா மைக்கு வேலை செய்யல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 2வது சுற்றுப்பயணம் வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளையுமே ஒரு உழுக்குன மாதிரி தான் பார்க்க முடியுது. சிலர் வந்து சப்ஜெக்டே இல்லை, வழக்கம் போல பேசிட்டாருன்ற மாதிரி. சிலர் பொய்யை பரப்பும் விஜய் அப்படி கூட ஜோசப் விஜய் சேர்த்து வேற. சிலர் வந்து உங்க வீடியோவை உங்க தமிழ் வச்சு வீடியோவெல்லாம் போட்டு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் போய் சொன்னாரு, அதுக்கு வந்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்க, அந்த விளக்கமே தப்புங்கிற மாதிரி சிலர் பேசி. என்ன தப்பு பண்றாங்க? அதாவது இந்த கடல்சார் தொழிற்சாலை சம்பந்தமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது 1920க்கு முன்னாடி அதை எடுத்துட்டாங்க. அதாவது நாகப்பட்டினத்துல இருந்து திருச்சி வந்துருச்சு. அப்படி ஒரு இன்னும் இல்லை, ஒர்க் ஷாப் வேற தொழிற்சாலை வேறங்கிற மாதிரி. ஒர்க் ஷாப் வேற தொழிற்சாலை வேறன்னு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இங்கிலீஷ் டிக்ஷனரியில் சினனிம்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். இல்லை இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இல்லைன்னா ஆன்லைனில் சினனிம்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரி, அதாவது ஃபேக்ட்ரி என்ற சொல்லிற்கு தொடர்புடைய இல்லை பல்வேறு தொடர்புடைய சொற்கள் அப்படின்னு சினனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் எதிர்மறை. அதை இது சினனிம்ஸ்னால் அது தொடர்பான அதை என்னென்ன வார்த்தைகள் வருது அப்படின்னா அதிலே தெரிஞ்சிடும். அதுப்பையும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948ன்னு ஒரு சட்டம் இருக்குது.
அதில் ஃபேக்ட்ரினா என்ன அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் வேற, ஃபேக்ட்ரி வேற. ஒரு பொருளை உருவாக்குவது மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி, சரிங்க, மேனுஃபேக்சரிங் அது பேர். எனிவே ஃபைன், இதோட இதை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இல்லை அதுதான் விமர்சனமே. அது தொழிற்சாலை வேற, ஒர்க் ஷாப் வேறங்கிற மாதிரி தப்பாக சொல்கிறாங்கன்ற மாதிரி இவங்க தப்பாக சொல்கிறாங்களா சரியாக சொல்கிறாங்க. இப்போ எதிராக உண்மைங்கிற அவங்க சரியா சொல்லியிருந்தா நான் எதுக்கு போய் அதை வந்து டிகோட் பண்ண வேண்டியது இல்லையே. சரியா சொல்லாத போது தானே நம்ம வந்து போய் சொல்ல வேண்டியிருக்குது. தமிழில் தொழிற்சாலைன்னு சொன்னால் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது? ஃபேக்ட்ரி தானே. தொழில் பட்டறைன்னு அவர் சொன்னாரா? எதுக்கு நான் இது சும்மா நகைப்புக்காக சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு போங்க. இல்லை கேள்வி அதுதான், கேள்வி அதுதானே. எதிராக உண்மைங்கிற மாதிரி அதான் டிக்ஷனரி தானே சொல்ல முடியும். டிக்ஷனரி போய் சொல்லுமா உண்மை சொல்லுமா? உண்மை தான் சொல்லுவோம். இப்போ ஃபேக்ட்ரியோட சினானிம்ஸில் ஒர்க் ஷாப்பும் உண்டு. ஒர்க் ஷாப்புக்கு இன்னொரு பேர் ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரிக்கு இன்னொரு பேரும் ஒர்க் ஷாப். விஜய்க்கு வந்து சரியா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம். ஏன்னா நாகப்பட்டினத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஏற்கனவே 2023 இந்த நியூஸே வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அலுஷானவாசியே வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர் இல்லை, அசம்பிளியில் அவர் கேட்டிருக்காரு. ஆமாம் கேட்டுறத வந்துருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து மாசுபிரமணியன் அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. இல்லை, அவர் வந்து நாகூர் மாசுபிரமணியன் தெளிவாக தான் சொன்னார். மாசுபிரமணியன் சொல்லும்போது விஜய் குறிப்பிடுறது நாகூர்ல உள்ள ஒரு மருத்துவமனை அங்கே இல்லை. ஆனால் அதே நாகூரில் நாங்கள் பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டிட்டோம், அங்கே போய் பார்க்க சொல்லுங்கன்றார். எங்கே இல்லையா அங்கே தானே பார்க்க முடியும். என்ன ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, ஆனால் எதுவுமே வந்து உண்மையான குற்றச்சாட்டுகள் இல்லை, யாரோ தப்பாக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்களா? ஏன் இவ்வளோ டீஃப்ரேம் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஸ்கிரிப்ட் பயம் தாங்க. சரி, இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று இதில் பார்த்தேன், ட்விட்டரில் பார்த்தேன். சன் நியூஸ் போட்டிருக்காங்க, முதல்வருக்கு சேர்ந்த கூட்டத்தை எல்லாம் வரிசையாக போட்டு ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. பயங்கர கூட்டம். ஏன் இதை இப்போ சொல்லணும்? இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? க்ரௌட் பயங்கரமாக முதல்வருக்கு கூடுது அப்படின்னு இல்லை, முதல்வர் திருவாரூர் போனது, கிருஷ்ணகிரி போனது, எல்லா இடத்தையும் போடுறாங்க. அதாவது விஜய் போயிட்டு வந்த மறுநாளே முதல்வருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிற மாதிரி. ஏன் இப்போ என்ன தேவை இருக்கு? இங்கதான் அனில் குஞ்சு தானே, இல்லை ஓட்டு வராத கூட்டம் தானேங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளோ பயப்படுறீங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு. எதுக்கு பயம்? இது பயம் எடுத்துக்கிறதா இல்லை உங்களுக்கு மட்டும் க்ரௌட் இல்லை எங்களுக்கும் க்ரௌட் வருது? எதுக்குங்க நீங்க வந்து அது ஜெயிக்காத கட்சி, அது வந்து உருப்படாத, அது என்னது கொள்கை இல்லாத கும்பல், அந்த கும்பலுக்கு நீங்க எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. எதுக்கு இப்போ வந்து முக்கியத்துவம் தரீங்க? இப்போ அடி வைத்த கலக்கிறதுனால தானே பேசாத. இப்போ ஆர்மியை இறக்குறாங்கல்ல, ஆர்மியை விஜய்க்கு எதிராக இறக்குறாங்களா? இப்போ எனக்கு எதிராகவே இத்தனை பேர் போஸ்ட் போடுறாங்க காலிலேருந்து. எதுக்கு நீங்கள் எதுக்கு டிகோட் பண்ணீங்க? ஏன் அது இது என்னுடைய கடமை இல்லையா? யார் செய்தாலும் தவறாக ஒரு செய்தி பரப்பப்படும் போது அது எவ்வளோ இப்போ மையப்புள்ளி இங்கே என்னன்னா, அவர் கேட்ட கேள்வி எது? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து விஜய் கேட்ட கேள்வி. அதுக்கு என்ன பதில்? ஃபெலிக்ஸை போட்டாச்சா? இல்ல, வெள்ளை அறிக்கை கேட்கும்போது அவர் ஆரம்பத்தில் எதிர்கட்சியாக இவர் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு. யாரு? முதல்வர் கேட்டிருக்காரு வெள்ளை அறிக்கை. ஆமா, அதாவது முதலீடு கேட்டீங்களே என்னன்னு. ஆனா இவர்கிட்ட கேட்கும்போது அது மரபு கிடையாது. இல்லைங்க, 2 பேருமே கொடுக்கல. ஏடிஎம்கே வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்து டிஎம்கே கொடுக்கலன்னா எடப்பாடி கேட்கறது சரி, எடப்பாடியாரும் கொடுக்கல, முதல்வரும் கொடுக்கல. அப்போ 2 பேருமே வந்து கள்ளக்கூட்டணின்னு வச்சுப்போமே. விஜய் கேட்கும்போது நீங்க கொடுத்தானே ஆகணும். ஸோ விஜய் கேட்டால் நாங்கள் கொடுக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறவங்கள ஒரு வேலை இல்லை. ஏங்க, உண்மை என்பது, உண்மைக்கு பல்வேறு முகம் இருந்தாலும் அது ஒன்றா தானே இருக்க முடியும். டேட்டா வந்து இத்தனை 30 லட்சம் பேருக்கு வேலையை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அந்த 30 லட்சம் பேர் எந்த கம்பெனியில் இருக்கான், என்னைக்கு ஜாயின் பண்ணான், எந்தெந்த கம்பெனிக்கு எத்தனை பேர் போயிருக்கான், இந்த டேட்டா கொடுக்கலாமே. இந்தந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு, புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்கள் எத்தனை பேர்ட்ட வேணாலும் போடலாங்க. 10 லட்சம் கோடி கணக்கு சொல்கிறாங்க. கணக்கு அது என்னது? வந்த காசா? முதலீடு ஈர்த்திருக்கோம். 10 ஈர்த்திருக்குன்னா எங்கே ஈர்த்திருக்கீங்க? ஏங்க, நீங்களும் நானும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், எம்ஓயு போட்டுக்கலாம். அதை நீங்கள் அமல்படுத்தணும்னு சட்டம் இல்லையே. எனக்கு இன்டென்ஷன் இருக்கு. சரி, உங்கள் கூட நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்டென்ஷன் இருக்குங்க, ஆசைப்பட்றேன். அதனால் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், 10,000 கோடி நான் வந்து உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணுறோம், எம்ஓயு தான் போடுறோம். அது கான்ட்ராக்ட் கிடையாது. கான்ட்ராக்ட்ன்றது அதுக்கு அடுத்த லெவல். அது இப்போ நான் வரேன், நீ இதுக்கு எவ்வளோ தர, எவ்வளோ இடம் தர, 2 பேரும் நெகோஷியேட் பண்ணி ஃபைனல் கான்ட்ராக்ட்ன்றது வேற. அந்த ஃபைனல் கான்ட்ராக்ட் எத்தனை வந்துருக்குது? வெள்ளை அறிக்கைன்னும் போது நீங்கள் எத்தனை கம்பெனிஸ்ட்டு நான் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலான்றதை நீங்கள் கொடுத்துலாம். அது எவ்வளோ மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு, புரியுதுங்களா? டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து 10 பேர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுறீங்க. நீங்கள் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்
போய் 10 பேர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸு இல்லைனா வந்து நான் வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், வாங்கி ஒரு ரூபா வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தமா? அவங்க உண்மையிலே என்னைக்கு காசு கொடுக்குறான்னு அன்றைக்கி தானே. அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி அவர் கேட்டார். ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகுது, எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகுது, தினமலரில் ரிப்போர்ட் ஆகுது. அப்போ இது வந்து பேசு பொருளாக மாறுது. அதை டைவெர்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது? ஸோ அந்த ஒரு டைவெர்ட் பண்ணால் இவ்வளோ அது ரொம்ப முக்கியம் இல்லை. ரெண்டாவது இவர் கேட்ட கேள்வி என்னது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனீங்களா, உங்கள் குடும்பத்து காசு அங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்களா, அங்கேருந்து கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி இல்லைங்க. இதுவரையும் எந்த அரசியல் கட்சியும் அதை கேட்கல. அப்போ அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுமா, இரிட்டேட் ஆகாதா? அடுத்து வந்து இந்த பொய் பிரச்சாரம் 2 என்ன அப்படின்னா, அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து மின்சாரம் இந்த நீ கூட பேசுனீங்கன்னு நினைக்கிறேன், பிரச்சாரம் செய்த நடிகர் விஜய் தமிழ்நாடு அரசு மின்சாரத்தை துண்டித்து விட்டதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பரப்புறாரு அப்படிங்கிற. பட் அவங்க கேட்டது வேற ரீசனுக்காக கேட்டாங்க. ஆனால் திருவாரூரில் போனதுக்கு காரணமும், அதாவது திருச்சியில் போனதுக்கு காரணமும் இவர் சொன்னதுதான்ற மாதிரி இல்லை. அவர் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார். திருச்சியிலையும் பெரம்பலூர்லையும் அதுக்கப்புறம் அரியலூர்லையும் மின்சாரத்தை கட் பண்ணுது. ஆனால் இந்த விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என நாகை மாவட்ட தாவேக்க மாவட்ட செயலாளர் அளித்த மனுவின் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறதுன்னு சொல்லி ஒரு அது ஏங்க அங்கே வந்து அவர் பேசுகிற இடம் வந்து ஹை டென்ஷனுங்க. நான் அதை பற்றி நான் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன். வைகோ ப்ரூவ் பண்ணுவார், கீழே நின்று டியூப்லைட் இப்படி பிடிப்பாது எரியும், சரிங்களா? அந்தளவுக்கு அதோடைய மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் அதிகம். அங்கே போய் நீங்கள் வந்து எல்லாருமே ஒயர் ஏறி பேசினா என்னத்துக்கு ஆகுது? அப்போ அந்த பர்டிகுலர் இடத்திற்காக அன்னைக்கு மட்டும் நீங்கள் அந்த மின்சாரத்தை துண்டிங்கன்னு கேட்டதை இவங்க எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்க? எல்லா இடத்துலையுமே போயிட்டு திருச்சியில் கேட்டாங்களா, அரியலூரில் கேட்டாங்களா, பெரம்பலூரில் கேட்டாங்களா? எங்கேயுமே கேட்கல. அப்போ அங்கே கேட்டது மாதிரி இப்போ பொய் பிரச்சாரம் தானே பரப்புறாங்க. அது எப்படி? இதுதான் வந்து இந்த கோயபிள்ஸோடைய குணம். பொய் பிரச்சாரத்தையே பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையே அவங்களுக்கு தெரியும். அவங்க உண்மை என்னன்னு தெரியாமல் இல்லை, தெரியும். தெரிந்துமே மனசாட்சியெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சுட்டு இஷ்டத்துக்கு பேசுறது. அதுதான் அது வந்து எத்தனை பேர் உட்காந்து ஓகே இந்த லெட்டரில் என்னடா இருக்குது, உண்மையிலேயே பண்ணாங்களா, இதுக்கு என்ன பிரச்சனை, இப்படி யாராவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களா பார்க்குறோம். ஓகே எல்லா இடத்துலையும் இவங்களே கரண்ட் கட் பண்ண சொல்லிட்டு இவங்களே கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு பொருளே பரப்புறாங்க அப்படின்றது தானே போய் சேரும். ஸோ எனவே இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டார்ட் வந்து இனிமேல் ரொம்ப விகரஸாக தான் போகும். விகரஸாக போக போக அரசியல் களம் வந்து மாறும் நான் நினைக்கிறேன். அது இந்த பொய் 3 என்னது அப்படின்னா, பிரதமருக்கு மட்டும் இந்த கண்டிஷன்லாம் உள்ள போட முடியுமான்னு விஜய் அவர் கேட்கும்போது இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, பிரதமர் வரும்போது 20 கண்டிஷன் நாங்கள் கொடுத்துருந்தோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பிரதமர் கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. அப்போ 20 கண்டிஷனை மீறிட்டாருன்னு கேஸ் போடுங்களேன். 20 கண்டிஷனை மீறி விட்டாருன்னு கேஸ் போட முடியுமா பிரதமரால்? அது ஏன் போட முடியாது? இல்லை 20 கண்டிஷனை பிரதமர் ஃபாலோ பண்ணாரா? இல்லை அந்தளவுக்கு இப்போ விஜய்க்கு கூடின அளவுக்கு கூட்டமோ இல்லை இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பரிப்பாங்க இல்லை. திருச்சியில் பிரதமர் வந்து ரோட் ஷோ இன்றைக்கும் நரேந்திர மோடி இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய யூடியூப் பேஜில் அது இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் அந்த ரோட் ஷோவை, காமெடியாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு 15 அடி 30 அடி ரோட்டில் வந்து 2 பேரும் ஒரு இந்த பக்கம் ஒரு 50 பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 50 பேர் இருப்பாங்க, நடுவில் அவர் போவார். அது அந்த அளவுக்கு கூட்டத்துக்கு தான் அவருக்கு வந்தது. நம்ம என்ன பண்ண முடியும்? விஜய்க்கு பயங்கரமாக வருது. முதல்வருடைய ரோட் ஷோ சேம் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். எங்கள் ரோட் ஷோலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது, துரிதமாக இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லி அதை புனிதப்படுத்தி பேசுறது. இது வந்து கொள்கையில் அதை கூட்டம்னா இப்படி தான் கும்பலாக போவாங்கன்ற மாதிரி சொல்கிறதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அங்கே கூட்டமே இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். இவங்க எப்படியெல்லாம் இதை வந்து சிறுமைப்படுத்த முடியுமோ பண்ணுறாங்க. பட் அது சிறுமைப்படுத்த முடியல. மக்கள் வந்து ஆர்ப்பரித்து விஜய்கிட்ட போகிறாங்க. அதை ஒத்துக்குங்கன்ற நான். Why can't you accept the fact that people are going in large number to TVK விஜயோட கேம்பெயினுக்கு ரொம்ப அதிக எண்ணிக்கையில் மக்கள் போகிறாங்க. அதை ஒத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இல்லை இப்போ எனக்கு இங்கே தான் இவர் செல்வராஜ் கூட சொல்லியிருந்தாரு, சிவாஜிக்கும் கூட்டம் வந்துச்சு, சிரஞ்சீவிக்கும் கூட்டம் வந்துச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே 2-3 முறையில் நம்ம பேசியிருக்கோம். கூட்டம் வந்து வாக்குகளாக மாறுமான்னு சொல்லி நானே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ சிவாஜிக்கும் மிகப்பெரிய உள்ள கூட்டம் போயிருக்கு, சிரஞ்சீவிலாம் 10 லட்சம் பேருக்கு மேலே கூட்டாங்க. ஆனால் அது வாக்குகளாக மாறி தான் எனக்கு அவர் வந்துருக்க மாட்டார். இந்த பிரச்சனை இருக்குல்ல, அவர் காணாமலே போயிருக்க மாட்டார். இல்லைங்க, அது ஏன் மாறாது? அதற்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. இவர் மாறலையே. சிரஞ்சீவி விஜய் கிடையாது, சிவாஜி விஜய் கிடையாது, எம்ஜிஆருக்கு மாறிச்சுல. ஏன் வந்து மாறாது? கிவ் மீ ஒன் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இல்லை இப்போ எம்ஜிஆர்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், அவரோட ட்ராக் ரெக்கார்டு வந்து சினிமா மட்டும் கிடையாதுல்ல, சினிமா அரசியலோட சேர்ந்த சினிமா தானே அது. சரி, அவருக்கு ஒரு இவர் 10 ஆண்டுகள் அரசியல் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. வேற பேரில் பண்ணாரு, இப்போ வேற பேரில் பண்றாரு, அவ்வளோதானே. மக்கள் இயக்கம்ன்ற பேரில் நடந்து இருந்துச்சு. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட 100 பேருக்கு மேலே வந்து வெற்றி பெற்று வந்தாங்க. விஜயோட படத்தை பயன்படுத்திட்டாங்க, கொடியை பயன்படுத்திட்டாங்க. விஜய் வந்து கேம்பெயினுக்கு போல. அப்போ அதெல்லாம் என்னது அரசியல்ன்றது? எலெக்ஷனில் நிற்கிறது மட்டும்தான் அரசியலா? மே 17 இயக்கம் வந்து அரசியல் பண்ணுறாங்களா இல்லையா? மக்கள் அரசியல் தானே அது.
தீகா வந்து அரசியல் பண்றாங்களா இல்லையா? அரசியல் பண்றாங்க தானே. அப்போ அது வந்து நீங்கள் ஓட்டு அரசியல் பண்ணாதான் அரசியல்னா, மற்றதெல்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அது? இப்போ இந்த வாக்கு அரசியல் மையப்படுத்த இந்த விமர்சனங்கள்லாமா? இவர் இப்போதான் அரசியலுக்கு வராரு. எம்ஜிஆருக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கு, பல ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கு, கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்றாங்களா? அதுக்கு நான் சொல்றேன், எவ்ரி ஹியூமன் பீயிங் who is aware of அவனை சுற்றி என்ன நடக்குது, யாரால் நடக்குதுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய மனிதன் எல்லாமே அரசியல் தெரிந்தவன் தானே. நீங்கள் மக்கள் மையத்தில் என்ன சொல்கிறாங்கிற மாதிரி கேட்கும்போது தான் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து ஒரு இது சொல்லியிருந்தார். நீ வந்து சினிமாவுக்கான களம் கிடையாது இந்த அரசியலுங்கிறது, அதை புரிந்து கொண்டவர்கள் இங்கே இருக்குன்னா இங்கே கூடிய கூட்டங்கள் அனைத்தும் வாக்குகளாக கண்டிப்பாக மாறாது, அது விஜய்க்கும் பொருந்துங்கிற மாதிரி சொல்கிறார். அவருக்கும் பொருந்தும்னாரு, அதான் முக்கியம். எனக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்றாரு. சரி, அவர் தனக்கு வரலங்கிறனால விஜய் இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ஒரு மவுத் பீஸா தானே இருக்கிறாரு. அந்த மவுத் பீஸா இருக்கிறதுக்கு அவருக்கு சில பதவிகள் கொடுக்கப்படுது. அப்ப அந்த வேலையை அவர் சரியா செய்யறாரு. திமுகவின் மவுத் பீஸ் தானே இப்ப அவரு. திமுகவுக்கு தானே பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு ஆதரவா அவங்க தானே எம்பி பதவி கொடுத்தாங்க அவருக்கு. விஜய்க்கு ஆதரவா இருப்பாரா, திமுகவுக்கு ஆதரவா பேசுவாரா? அதை தான் செய்யறாரு. தொடர்ச்சியாக நீங்க சொன்னது போல எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல வெறும் பெருசா யாருமே கண்டுக்கல. முதல்வர் கூட பெயர் குறிப்பிடாம புதுசா வந்தவங்க சொன்னா, ஆனா இன்னைக்கு ஓப்பனா எல்லா அமைச்சர்ல இறங்கி அடிக்கிறாங்க. கமலஹாசன் அடிக்கிறது, அங்க திருமாவளவன், இங்க பார்த்தா ஆளுநர் ஷானவாசன் மாத்தி பண்றாங்கல்ல. இப்ப இதெல்லாம் வந்து இது பயம்னு மட்டும் எடுத்துக்கிறதா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்போ இவர் வந்து மக்கள் நீதி மையம் அரசியல் கட்சி கமலஹாசன் தொடங்கும் போது அவர் மீது இவ்வளவு தாக்குதல் நடந்ததா? இல்ல, பிஜேபி பி டீம்ன்ற ஒரு சின்ன டேக்லைன். இவ்வளவு ஆக்டோபஸ் மாதிரி இவ்வளவு கரங்கள் வந்து போய் அவரை தாக்குச்சா? இல்ல. ஏன்னா ஒருத்தர் ஒரு எழுச்சி வரும்போது மக்களுக்கு இது அரசியல்வாதிகளுக்கு இன்னும் நல்லா தெரியணுங்க. ஒரு இடத்துல ஒரு 1,00,000 பேரை கூட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது யாருக்கு நல்லா தெரியும்? அரசியல்வாதிக்கு தான் நல்லா தெரியும். இல்லைனா இது நம்மளாம் திணறோம், முப்பெரும் விழான்றோம், சேர் காலியாக இருக்குது, மிக்சர் தண்ணி பாட்டெலாம் வச்சுமே எவனும் வரல. இங்கே என்ன இவ்வளோ வந்து காலையிலேருந்தே உட்காந்துருக்காங்க, வெயிலில் உட்காந்துருக்காங்க, மைக்கடிச்சு விட்றாங்க, தண்ணி பாட்டெலாம் அவ்வளோ நெருக்கிட்டு இருக்காங்க. எப்படா இது கூட்டம் வருது அப்படின்னும் போது இந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் என்ன ஆர்குமெண்ட்டு? இவங்கெல்லாம் ஃபேனுக்கும் தொண்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே கிடையாது. அவனும் மனிதன் தான், இவனும் மனிதன் தான். ஓகே, அதுக்கு அடுத்தது கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா. எதுக்கு நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? ஓட்டா மாறல, அது தவைக்காவோட தலைவலி தானே. எங்களுக்கு வரலையே, நான் என்ன பண்றது? அப்போ உங்களுக்கு பயம் வந்துச்சு. இவ்வளவு பேர் ஓட்டு போடாம எப்படி இருப்பான்? பல மைல்கள் போய் பல மணி நேரம் வெயில்ல நின்று தாகத்திலையும் மயக்கத்திலையும் தன்னுடைய தலைவரை பார்த்துட்டு வர்றவன் ரொம்ப சுகமாக வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்க பூத்தில் போயிட்டு ஓட்டு போட மாட்டான்றது எப்படி? அந்த ஆர்குமெண்ட்டே செல்ல மாட்டேங்குது. இப்போ எனக்கு அதான் கேள்வி. இப்போ இந்த இடத்துல சிரஞ்சீவி மறுபடியும் கேட்குறேன், 10 லட்சம் பேர் வந்தாங்களே, அவர் என்ன 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் நீங்கள் நிலைமையை வேற இல்லை? இல்லைங்க, அவர் 18% வாங்கிட்டு காங்கிரஸ் கூட சேர்த்து இணைச்சாருங்க. அப்போ ரூலிங் பார்ட்டியாக இருந்தது காங்கிரஸ். அது அவருக்கு நல்ல டீல் தான். ஆனால் இன்னைக்கும் அப்போவே அதோட நிறுத்திக்கிட்டாரு. அரசியல் பண்ணணும்ல அவர் தொடர்ச்சியா. பாருங்க, அரசியல் என்பது தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறது தானே. இவ்வளவு நாள் விஜய் வந்து சைலண்டா இருந்தாருங்க, எந்த பேச்சும் இல்லைங்க. எப்பயாவது மாநாடு போட்டாரு, எப்பயாவது விழா நடத்தினாரு, எந்த பேச்சும். இப்ப வாரம் போறாரு அப்படின்னோடனே இவங்களுக்கு திருச்சியில திரண்ட கூட்டமே, ஆஹா இது வந்து ஆபத்துல போகுதுரா, வண்டி வேற ரூட்ல போகுது, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற போது இனிஷியலா இந்த அட்டாக்கை தொடங்கியிருக்காங்க. அவ்வளவுதான். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம செய்தி ஊடகங்கள்ல சோசியல் மீடியாஸ்ல பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஷேடான மேட்டர் மட்டும் தான் வரதை பார்க்க முடியும். தவிர இந்த டிவிக்கேவுடைய அந்த ரசிகர்களுடைய பேஜ், அணில் குஞ்சுகள் மரத்தில், அதுக்கப்புறம் மரத்தில் உட்காந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான், அதுக்கப்புறம் பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறான். இதை வந்து இப்படிதாங்க செய்வாங்க. வேற எப்படி எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் தமிழகத்தை மாற்றப்போகும் மக்கள் சக்தின்னு எழுதுவாங்க. மீடியாவும் இப்படி பண்ணதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மீடியா யாரோட கண்ட்ரோலில் இருக்கு இன்னைக்கு? எத்தனை மீடியா வந்து இண்டிபெண்டா இன்னைக்கு இருக்குது? நம்பர் சொல்லுங்க. சேட்டலைட் மீடியம்ல எத்தனை பேர் இண்டிபெண்டா இருக்கிறாங்க? தெரியல. அப்போ இல்லைன்றது ரொம்ப இருக்கு. இண்டிபெண்டா சுதந்திரமா இங்க மீடியாக்கள் இயங்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. யாரு எவன்ட காசு வாங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. ஜெர்னலிஸ்ட் மணி சார்லாம் ஓப்பனா அடிக்கிறாரு, எந்த மீடியா நீ ஒழுங்கா செயல்படுறாங்க. ஆமா, சரிங்களா? அப்போ இதை செய்வார்கள் நிச்சயமா. திட்டமிட்டு அவரை வந்து எந்த அளவுக்கு அதாவது சிறுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி இருந்தா, இன்னொரு பக்கம் சீமான் வந்து ஓப்பனாவே உரிமையில பேசுறது, வாடா போடாங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுறாருல்ல. தம்பி தானே, தம்பி அப்படி பேசலாமோ? இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க,
எல்லா அரசியல் தலைவர்கள் இப்போ எல்லாருமே இன்னைக்கு விஜயை மையப்படுத்தி பேசுறாங்களா? சீமானுக்கு இதுவரையும் கிடைக்காத ஒரு மீடியா வெளிச்சம் விஜய் எதிர்க்கும் போது கிடைக்குதா? இல்ல அதுக்கு முன்னாடி விஜய் சீமான் ஒரு மீடியா வெளிச்சம் இல்லையா? எங்க சேட்டலைட் மீடியால எத்தனை மீடியால அவரோட பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காங்க? இல்ல பொதுவாகவே அவருடைய பிரஸ் மீட்டுக்கு ஒரு தனி வேல்யூவே இருக்கு. எடுப்பாங்க, எங்கே போடுறாங்க? எத்தனை சேனல் நீங்க பாத்துறீங்க? பெரும்பாலும் போட மாட்டாங்க. ஆனா விஜய் எதிர்க்க தொடங்கிய அந்த நாள் முதல், விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்க தொடங்கிய அந்த நாள் முதல் எல்லா மீடியாவிலும் சீமான் வராரு. அவர் பொதுக்கூட்டத்தை பேசுறதெல்லாம் போடுறாங்க. அவ்வளோ மீடியா வெளிச்சம் வருது. பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசுற விஜயை திட்டுற அந்த மேட்டரை அதை தான் சொல்றேன். ஸோ அதை தான் விரும்புறாரா? இல்லை, அது விரும்புறதில்ல, அது அவருக்கு முக்கியம் இல்லையா? இன்னைக்கு எதிர்கால அரசியலை திமுக அதிமுகன்னு இருக்குல்ல, இதுதானே இதுவரை இங்க இருந்துட்டு இருக்கு. இதை டிஎம்கே என்ன பண்ணுது? திமுக பாஜகன்னு மாத்துது. திமுகவிற்கும் இங்க பாஜகவுக்கும் தான் சண்டை. இப்ப நேத்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசினார் இல்லையா, ஒரு மன் கி பாத் பிரதமர் பேசுறாரு இல்லையா, அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. அது மாதிரி முதல்வர் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாரு இல்லையா, அதுல பாஜகவை எதிர்ப்பதற்கு நீண்ட அனுபவமும் உறுதியும் வேணும்ன்றாரு. நீண்ட அனுபவம்னு எதுக்கு இப்ப சொல்றாரு? ஏன்னா விஜயும் பிஜேபி எதுக்குறாரு, அதனால அனுபவம் வாய்ந்தது நாங்க அப்படின்றாரு. அப்ப எதுக்கு நான் சொல்லணும்னா, இந்த அரசியல் களத்தை திமுக என்ன செய்யுது, என்ன நினைக்கிறது, திமுகவுக்கும் பாஜகவுக்குமான அரசியல் களமா மாற்றணும்னு அப்படி திமுக நினைக்குது. சீமான் என்ன நினைக்கிறாரு, இது தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்குமான அரசியல் களமா மாற்றணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட எல்லாம் தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் டிவிகே உட்பட எல்லாருக்குமே. இந்த 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 தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல். இதுல இருப்பை தக்க வைக்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். மக்கள் அல்டிமேட்டா உங்களுக்கு யாருங்க பாஸ்? மக்கள் தானே. மக்கள் தான். மக்கள் யாருன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றி பெற போறாங்க. இப்போ இன்னும் ஆலோசனை ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாரு, ஏன்னா அண்ணாமலை இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்காருங்கிற அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க முடியும் அது? அண்ணாமலை இடத்த எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு? அதாவது பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெக்ட். அவர் எங்கெங்க பொய் சொன்னாரு? என்ன பொய் சொன்னாரு? ஏன்னா நாகை சுற்றி தான் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு. அது நாகை என்ன, இப்போ அவங்க வந்து ஒரு மெரைன் காலேஜ் இல்லைன்னாரு, உண்மை. ஃபேக்ட்ரியை முன்னாடியே மூட்டாங்க அப்படின்றாரு, உண்மை. அதுக்கப்புறம் அந்த காவேரி குடிநீர் வந்து நாகப்பட்டினம் மக்களுக்கு வரலன்றாரு, அதுல நிறைய பெரிய பிரச்சனை நடந்தது, அதுவும் உண்மை. வேற என்ன பொய் சொன்னாரு? நீங்க அவர் பொய் சொன்னாங்க. உங்க போட்டோ வச்சு போட்டது என்னன்னா, சுதந்திர இந்தியாவில் ஃபேக்டரி இல்லை, ஆக்சுவலாக 1920 அதை எடுத்து திருச்சிக்கு மாத்திட்டாங்க அந்த ஃபேக்டரி கூட. மாதிரி அவங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்களாம் உங்க போட்டோ வச்சு அதான் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்லாத ஒண்ணு வந்து நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணுங்கன்னா நீங்க போய் பிரிட்டிஷ்காரங்களை தான் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி, எலிசபெத் ராணி போய் கேட்கணுங்கிற மாதிரி தொடங்கப்பட்ட ஆண்டுங்க அது. அதை சொல்ல அந்த அந்த காலத்துல இருந்தே இருந்து வருது. அதுதான் சரிங்களா? அதுதான் அதுல இப்ப இப்படி இவர்களிடம் நீங்க நேர்மையை எதிர்பார்க்கவே முடியாதுங்க. யூ அக்செப்ட் தட். நேர்மையை இவர்களிடம் எதிர்பார்க்கவே முடியாது. நேர்மையற்ற மனிதர்கள் இவங்க. நேர்மையற்ற மனிதர்கள்ட்ட நீங்க நேர்மையை எதிர்பார்த்தீங்கன்னா யாரோட முட்டாள்தனம் அது? நம்மளோட முட்டாள்தனம் தானே. நீங்கள் வந்து திருடன்ட்ட யோகியமாக இருப்பான்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி முடியும்? அது நேர்மையற்ற மனிதர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க என்னென்னா சொல்லிட்டு போகிறாங்க, இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு நேர்மையே கிடையாதுல்ல. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் விஜய் வந்து திருச்சியில் பேசும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு கார்ட்லெஸ் மைக் கொடுக்கப்படுது. ஆமாம், அதில் பேசுகிறாரு. அது எல்லா டிவி சேனலுக்கும் கேட்கும், ஆனால் அந்த வேனில் கட்டியிருக்க ஸ்பீக்கருக்கு கேட்காது. அதற்கு அப்புறம் அந்த மைக்கை வாங்கிட்டு வயர்ட் மைக் எடுக்கிறாங்க. அந்த வயர் மைக்கு விஜய் இப்போ என்ன கிளைம் பண்ணுறாருன்னா கட் ஆயிருக்குன்றாரு. ரைட்டுங்களா? ஒயர் கட் ஆயிடுச்சு, அதனால கேட்கல அப்படின்னாரு. ஓகே, அது ஒயர் கட் ஆச்சா இல்லை அங்கே போய் கனெக்ட் ஆகலை, அது மட்டும் எனக்கு தெரியும். அதனால அது டெலிவிஷனுக்கு கேட்கல. புரியுதுங்களா? லோக்கலுக்கு கேட்டுருக்கு, லோக்கலுக்கு கேட்கும். ரைட்? இது வந்து உண்மை. இன்னைக்கு பாஸ் நீங்கள் அன்னைக்கு பேசுனது கார்ட்லெஸ் மைக் பாஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஒரு மைக் வச்சிருந்தாருல, அதை வச்சு ட்ரோல் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு நேர்மைன்றது இல்லைன்னு தானே அர்த்தம். நேர்மை இருந்தா அவர் ரெண்டாவது வாட்டி ஒயர்டு மைக் வச்சிருந்தார்ல, அது அவங்களுக்கு ஏன் கணக்கு தெரியல. புரியுதா? அப்போ எந்த அளவுக்கு நேர்மை இல்லாதவர்கள் இவங்கன்ட்டு. அவங்கள்ட்ட போய் நீங்கள் நேர்மை எதிர்பாருங்க அப்படின்றீங்க. இல்லை, இப்போ ஒரு நபரை வந்து இத்தனை பேரும் எதிர்க்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில் தம்பின்னு நீங்கள் சொல்லும்போது தம்பியை திட்டுறான்னு சொல்லிங்க, விளையாட்டுக்கு சொல்லிங்க. ஆனால் பட் ஆனால் நான் வந்து அதாவது அடைக்கலம் தேடி வரல, படைக்கலனோட வந்திருக்கேன், உன்னை யார் வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி சீமான் கேட்கும்போது தான் என்னடா திடீர்னு இப்படிலாம் எல்லா பக்கம் திடீர்னு இல்லைங்க. இது விஜயை ஓகே, விஜயை மையப்படுத்தியது தான் தமிழக அரசியல். 26 என்பது விஜயை மையப்படுத்தியது. அப்ப இது மிகைப்படுத்தல எப்படி அப்ப யார் வந்து அமைதியா இருக்கா? விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணாத அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்காங்களா? எதிர்கட்சிகள் இருக்காங்களா? கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களா? காங்கிரஸ்ல இப்ப 2 பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, 2 கோஷ்டி உருவாயிருச்சாங்க. ப்ரோ விஜய், விஜய் இல்லாத ஒரு காங்கிரஸ்னு உருவாயிடுச்சு. சசிகாந்த் செந்தில் ஓப்பனா விஜய் விமர்சனம் பண்றாரு. என்னன்னு
அவர் வந்து இன்னும் புரிதல் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை, அது மாதிரி பேசுறாங்கிற மாதிரி, அதாவது கிட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட்ல கொண்டு போறாரு. காங்கிரஸ் இது வரைக்கும் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணல, அதிமுக விமர்சனம் பண்ணல, ஆனா ரெண்டு பக்கத்துல இருந்து குரல் இவருக்கு எதிராக வர ஆரம்பிச்சு. இனிமே வந்துரும்ன்றேன். நீ பிரதான விஜய் மூவை எப்படி மூவ் பண்றாரோ அதை வச்சுதான் மொத்த அரசியலும் இயங்கும். இதை நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முடியலன்னா நம்ம வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம்னு அர்த்தம். நான் கண்ண முடிப்பேன், ஒரு பெரிய பூதம் வந்து நீங்க நான் கண்ண முடிப்பேன்னா பூதம் இல்லைன்னு அர்த்தமாயிருமா? புரியுதுங்களா? ஸோ இதை நீங்க, அதாவது குறைந்தபட்சம் நேர்மை உள்ளவர்கள் இதை ஒத்துக்கணும். நீங்க சப்போர்ட் பண்ணி எதிர்க்க செகண்டரி. அப்படி ஒரு ஃபோர்ஸே இல்லைன்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போறோம்னா அது வந்து நம்ம நேர்மையற்றவர்கள் தான் அர்த்தம். நீங்க ரசிகர் கூட்டம் அப்படி இப்படி நீங்க எதாவது சொன்னாலும் பட் க்ரௌடுங்கிறது ஒன்று இருக்கு. விஜய் தான் வந்து சென்டர் ஃபோர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் டுடே. 26க்கு அப்புறம் அது மாறலாம், எப்படி வேணா நடக்கலாம். இன்றைய தேர்தல் வரையும் விஜய் மட்டுமே மையப்புள்ளிவா இருப்பாரு. அவரை சுற்றி தான் எல்லா கட்சிகளும் நகரும். அவரை விமர்சிப்பதும் புகழ்வதும், விமர்சிப்பதும் புகழ்வதும், ஆதரிப்பதும் எதிர்ப்பதும், இப்படிதான் இந்த மொத்த தேர்தல் களமும் அமையும். இப்போ நான் ஃபைனலாக அந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். விஜயினுடைய அந்த ஒரு ஊருக்கும் போறாரு, அந்த ஊரில் கூட சில பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறதோட சேர்த்து திமுக பற்றிய சில விஷயங்களும் குறிப்பிட்டு சொல்கிறாருல, கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மேட்டை எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுறாரு, ஒரே ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு ஒரு டார்க் ஷேட் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அது வந்து கை கொடுக்குமா விஜய் அவர்களுக்கு? எல்லா அரசியல்வாதியும் அதுதான் பண்ணுவாங்க, ஒரு சிலரை தவிர. ஜெயலலிதா அதான் பண்ணாங்க, இன்றைய முதல்வர் அதான் பண்ணுவாரு, விஜயும் அதான் பண்ணி கேம்பெயின் பண்ணும்போது அதானங்க பேசணும். அந்த ஊர் மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை இந்த ஆளுகின்ற அரசு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, என்ன பண்ணல. பட் தீர்வே சொல்லலை எந்த இடத்துலையும் விஜய். தீர்வு தான் சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் என்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான தீர்வு வரும் தானே சொல்றாரு. அதாவது இப்போ நான் விமர்சனம் பண்றேன், விமர்சனத்துக்கு தீர்வு இல்லை, இந்த பிரச்சனைக்கான தீர்வு நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கும். உங்களுக்கு பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டு போறேன். நான் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன்றது சொல்லுவேன். எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட முடியுமாங்க? இல்லை இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்க கவனிச்ச வரைக்கும்? நான் கவனித்த வரையும் மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலும் ஏற்படுத்தியது. இல்லைன்னா இவங்க இப்படி பதற மாட்டாங்க. ஆலூன் ஷானவாஸ் வந்து நாகை தொகுதி எம்எல்ஏ இல்லையா, அவரை கூட்டு வந்து எதுக்கு வந்து பிரஸ் மீட் உடனே வைக்க சொல்றாங்க. விஜய் இம்பாக்டே ஏற்படுத்தலைங்க. விஜயை பார்க்க போனதெல்லாம் காக்கா கூட்டம்னே வச்சுங்க. அப்புறம் எதுங்க ஆலூன் ஷானவாஸை வச்சு ரியாக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய எல்லா ஏடுகளும் ரியாக்ட் பண்ணுது, டிவி உங்களுடைய சேனல்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுது. எதுக்கு ரியாக்ட் பண்ணுது? காக்கா கூட்டம் தானே, விட்டு போக வேண்டியதுதானே. அப்போ உள்ளுக்குள்ள நடுக்கம் தொடங்கிருச்சு அப்படின்றத அவருக்கு தானே அது அர்த்தம். இதுக்கு பின்னாடி சன் நியூஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆலூன் ஷானவாஸோடைய மேட்ரு கிட்ட 16 நியூஸ் கிட்ட கவர் பண்ணி ஒரே நியூஸாக ஸ்பிட் பண்ணி அதான் ஏன்னு கேட்குறேன். எங்க ஒரு பக்கம் நீங்க காக்கா கூட்டம்னு சொல்றீங்க. காக்கா கூட்டம்னா என்னது? கூரையில சோறு போட்டா காக்காலாம் வரும், தின்னுட்டு போயிடும், அதானே? அதை தானே சொல்ல வரீங்க. அப்ப அந்த காக்கா கூட்டத்துக்கு எதுக்கு இவ்வளவு பயன்றாங்க? இல்ல காக்கா கூட்டத்தை பார்த்தே பயப்பட நீ இவ்வளவு வீக்கா இருப்பங்கிற மாதிரி. அது ரைட்டு. அதான் வெளியில வந்து நீங்க ஷீல்டு பண்ணிக்கிறது, அணில் குஞ்சுகள்னு சொல்றது, காக்கா கூட்டம் சொல்றது, கொள்கையற்ற கும்பல்னு சொல்றது, கும்மாலம் போடுறாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் சொல்றீங்களா? அப்ப அவங்களுக்கான பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கான அரசியல் முக்கியத்துவம் இல்லைன்னு தானே அர்த்தம். கொள்கையே இல்லாத கும்பல்ன்றீங்க, கும்மாலம் போடுறாங்கன்றீங்க, மக்களுக்கு இடையூறு செய்யறாங்கன்றீங்க. அப்படி சொல்லிவிட்டு எதுக்கு அவங்கள பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க? கொள்கை உள்ள நீங்கள் தானே, உங்களுடைய தொண்டர்கள்லாம் கொள்கை உள்ளவர்கள் தானே. இப்போ கொள்கை குன்றுகள் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படணும்? இப்போ இந்த ரீசெண்டாக இந்த அணில்கள் வார்த்தையை பயன்படுத்துவது, ஏன்னா ஆரம்பத்தில் திமுகவை பார்த்து கொத்தடிமைன்னு சொல்லி அதிமுக பயன்படுத்தினாங்க, அதிமுகவை அடிமை. ஸோ அதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவு ரீச் இருந்துச்சு, அதை புழக்கத்தில் பயன்படுத்தினாங்க. இந்த அணில்கள் வார்த்தையை ஜஸ்ட் லைக் கடந்து போறாங்க, மக்களே கடந்து போறாங்கன்னா இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் வந்து இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவர்களை ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு 10 ஆண்டுகளும், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் மக்கள் வந்து முதிர்ச்சி அடைச்சிக்கிட்டே போறாங்க இல்லையா? அப்ப அந்த மக்கள் முதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா அரசியல் தலைவர்கள் முதிர்ச்சி அடைகிறது இல்லை, அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லப்படுறவங்க முதிர்ச்சி அடைகிறது இல்லை, சில புலிகளும் முதிர்ச்சி அடைகிறது இல்லை. மக்கள் என்பவர்கள் மிக மிக அறிவாற்றல் மிக்கவர்கள். அவர்களுடைய தீர்ப்பு தான் எப்போதுமே டாப்பாக இருக்கட்டும். அது யாராக இருந்தாலும் சரி, மக்கள் தீர்ப்புன்றது அவங்க இந்த ஒட்டுமொத்த கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கு, எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கு. இந்த கான்ஷியஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு கூட்டு கான்ஷியஸ் வருதுல்ல, அந்த கூட்டு கான்ஷியஸ் தான் எலெக்ஷனுடைய ரிசல்ட். அது எல்லா மனிதர்களுடைய மனசாட்சியோடைய வெளிப்பாடு தானே, பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சியோட வெளிப்பாடு தானே. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு இன்னைக்கு அதிகமாக தெரியும் போது உங்களுக்கு பயம் வருது. அப்படி இந்த கூட்டு மனசாட்சின்றது யாரை தேர்வு செய்தோ அவருக்கு நம்ம தலைவனிக்கு போய் தானே ஆகணும். ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் தாக்கக்கூடிய இந்த விதத்தெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் மீடியாக்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் தொடர்ச்சி நீங்கள் சொன்னது போல சில செய்திகளை தவறான செய்திகள்னு சொல்லி
போடுறதா இருக்கட்டும். ரீசெண்டாக இப்போ நேற்று நடந்துச்சு நினைக்கிறேன், சன் நியூஸில் நடந்த அந்த ஒரு விவாதத்தில் பிரவீன் காந்தி அவர் பேசியிருந்தார், விஜய் ஆதரவாளர் அப்படிங்கிற முகத்தில். அதாவது விபூதி வச்சிருந்தா அவர் வந்து வலதுசாரிங்கிற அளவுக்கு, கோயில் போனால் வலதுசாரிங்கிற அளவுக்கு. ஸோ இப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ண வேண்டிய எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்? இல்லைங்க, அவர் யாருங்க? அவர் பிரவீன் காந்தி யாரு? முன்னாள் இயக்குனர். முன்னாள் இயக்குனர் தானே. அவருக்கும் அவர் எப்படி விஜய், நீங்கள் ஒரு விவாதம்னு நடத்துனீங்கன்னா யார்கிட்ட அஃபிஷியலாக, இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ராக்கெட் லான்ச் ஆகுது, ஓகே, அது வந்து ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்ததுன்னு வைங்களேன், இல்லை சக்ஸஸாக போயிட்டு லூனாரில் இப்போ இது செவ்வாய் கிரகத்தே போயிட்டு இஸ்ரோ ஆதரவாளர்னு என்ன பண்ண உட்கார வைக்க முடியுமா? முடியாது. இல்லை, ஒன்று இஸ்ரோவில் நான் பணியாற்றி இருந்திருக்கணும், இல்லைனா இஸ்ரோவோட ஆத்தரைஸ்டு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கணும், இல்லைனா இஸ்ரோவுக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கணும். சும்மா நான் தம்பி இஸ்ரோ ஆதரவாளர்னு வாங்க அப்படின்னா எனக்கு எப்படி, நான் எப்படி ஆதரவாளர் ஆக முடியும்? நான் எப்படி ஒரு ராக்கெட்டை பற்றி பேச முடியும்? புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் முன்முடிவுக்கு வந்துடுறீங்க. ஒரு முன்முடிவு உங்கள் மைண்டில் இருக்குது. ஓகே, விஜயை எப்படியாவது நம்ம பிஜேபியோட பி டீம், விஜயை இயக்குவது பிஜேபி அப்படின்ற ஒரு கருத்தை மக்கள்கிட்ட விதைக்கணும் அப்படின்னு முன்முடிவுக்கு வந்துடுறீங்க. உங்கள் முன்முடிவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கெஸ்ட்டை கூப்பிடுறீங்க. அவன் வந்தவனே நெறியாளர் அவருக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குறாரு. என்னன்னு, அதாவது நீங்க சொல்றது தப்பு, நீங்க கூப்பிட்டதே தப்பு ஃபர்ஸ்ட் அவங்கள, ஆனா நீங்க சொல்றது தப்பு, நீங்க சொல்றது தப்பு திருப்பி சொல்லி. ஆமா, அது எப்படி, அது லாஜிக் எனக்கு புரியலையே. ஏன்னா இப்போ வரைக்குமே சன் நியூஸ்ல தாவேகா சார்ந்த நமக்கு தெரியும், ரமேஷ், லோயலாமணி, வீர வினேஷ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பேச்சாளர்கள், அது ஸ்போக் பர்சன் இருக்கிறாங்க. அவங்களை யாருமே கூப்பிட்டு நான் தெரியும் பார்த்தது இல்லை. இந்த ஆதரவாளர், அதாவது கருத்துக்கு ஆதரவுடையவர் அப்படிங்கிற மாதிரியே கூப்பிட்டு அதாவது எப்படி அது முடியும்? அதாவது உங்களோட முன்முடிவுக்கு எதர் சரியா இருக்குமோ அதை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறது. அவர் இந்தியான்னு கத்திட்டு இருக்கிறாரு. என்னது இது? ஸோ இதன் மூலமா என்ன, அப்ப என்ன சொல்ல வராங்க பாத்தீங்களா? விஜய் ஆதரவாளர் இந்தியான்றாரு. அப்ப இவரை யாரால அனுப்பப்பட்டவர்? விஜய், பாஜக பி டீம். ரொம்ப சிம்பிள் தானே இது. நீங்க ஆல்ரெடி முன்முடிவுக்கு வந்துட்டீங்க, இந்த கருத்தை தான் நீங்க பரப்பணும்ட்டு. விஜயகாந்தை உண்மையை சொல்லப்போனா விஜயை இன்னொரு விஜயகாந்தாக மாற்றுவதற்கு இங்க ஊடகங்கள் ரொம்ப மும்முரமா செயல்படுது. ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும், டிஜிட்டல் ஊடகங்களும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, சேட்டலைட் ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, எல்லா ஊடகங்களும் அவரை இன்னொரு விஜயகாந்தா மாத்திரணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதுல ஃபெயிலியர் ஆகுறாங்க, மிசரபிளா ஃபெயிலியர் ஆகுது. அதுல சிக்காம போறாரா இல்ல வந்து இவங்களால முடியல. அப்ப இவங்களை முடியலன்னும் போது இந்த அங்க இருக்கிற வீக் ஏரியா அவர்களுடைய தொண்டர்கள், அவன் வந்து கட்டுக்கடங்காதல வரும்போது அதில் ஒரு சில தவறுகள் நடக்குங்க. ஒரு சில மரத்தில் ஏறினா உனக்கு என்ன பிரச்சனை? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? மரத்தில் ஏறான், மரத்தில் ஏறாமல் போகிறான், தென்னை மரத்திலே ஏறட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்டுப்பாடாட்டில் ஒரு கூட்டத்தை வச்சக்கூடாது இல்லை? எப்படி ஏன் கூடாது? தலைமை ஒழுங்குபடுத்தணும். எதுக்கு ஒழுங்குபடுத்தணுன்றான்? இராணுவமா அது இல்லை போலீஸ் படையாது ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு, எல்லாம் லெஃப்ட் ரைட்னு போட்டு வர்றதுக்கு? அது இராணுவம் இல்லைல்ல, அது மக்கள் திரள் தானே, அதை எதுக்கு ஒழுங்குபடுத்தணும்? குற்றச்சாட்டு அதுதான். எதுக்கு ஒழுங்கு ஏற்பட்ட நீ திமுக அரசு ஆபத்து ஏற்பட்டால் என்ன? அவன் அப்படி கிலோன்னா அவன் உயிருக்கு தானே ஆபத்து ஏற்படுது. அவன் யாருமே இங்கே மரத்தில் ஏறிதான் விஜய் பார்க்கணும்னு யாரும் சொன்னாங்களா? அவன் விருப்பத்துக்கு ஏறுறான், அவனுக்கு தெரியல, ஹி நோஸ் ஹிஸ் சேஃப்டி, ரைட்? அதனால இதெல்லாம் திட்டமிட்டு இன்னொரு விஜயகாந்தா மாத்துறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. அதுல படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏரியாவை தான் இன்னும் கவர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். அடுத்து கரூருக்கு வேற போறாரு, முக்கியமான ஏரியா வேற செந்தில் பாலாஜியுடைய. ஐயோ, அங்க போகும்போது தான் என்ன நடக்கும்? செந்தில் பாலாஜியோட டாக்டிக்ஸ் என்னன்னு தெரியும்ல? எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் போட்டு பாயசம் கொடுத்து விருந்து கொடுத்து பட்டியல் அடிச்சிருவாரு. விஜய்க்கு வந்து அங்க போகும்போது கூட்டமே இருக்கக்கூடாதுன்னு 10 நாளைக்கு முன்னாடியே செஞ்சாலும் செஞ்சுருவாங்க. டேட் மட்டும் அறிவிச்சிடக்கூடாது. இவர் என்ன பண்ணணும்? நாளைக்கு சடனா போகணும். ஏன்னா பட்டியலை போட்டு அடைச்சிட்டு கூட்டமே இல்லை அப்படின்னா அப்போ அது கூட வித்தியாசமா, கரூரில் மட்டும் கூட்டம் இல்லை அப்படின்னு போவோம். செந்தில் பாலாஜி கை ஓங்கியிருக்கு. ஆமா, ஓங்கியிருக்கு. ஏன்னா விளையாட்டுக்கு சொல்றேன் நான், அதுவே செய்தி தானே. ஒருத்தர் ஏன்னா ஊரெங்கும் விஜய் பார்க்க வர்றாங்க, கரூர்ல மட்டும் ஒருத்தருமே வரலன்னா ஒரு ஆளும் வந்து திமுக வெறியர்களா அப்படின்றது கேள்வியாகும்ல. எப்படி பார்த்தாலும் விஜய் அரசியல் ரீதியாகவும் சரி, ஊடக ரீதியாகவும் சரி, அவரை டிஃபைன் பண்ணணும். அவரை பற்றிய செய்திகளே பெருசா பாசிட்டிவான செய்தியில வரக்கூடாத அளவுக்கு ஒரு பெரிய டீம் வேலை செய்யறாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ச்சி நம்ம பேசுவோம். பல்வேறு செய்திகளை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.